பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். சென்னையில் திமுக மகளிரணி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நேற்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் MP கனிமொழி கலந்து கொண்டு பேசியதாவது: முதல்வர் விஜய் ஆட்சிக்கு வரும் முன் தமிழகம் பாதுகாப்பு இல்லாத மாநிலம், நாளை என்ன நடக்கும் என தெரியாத நிலையில் பெண்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னார். இப்படி கட்டுக்கதைகளை கட்டமைத்துதான் ஆட்சிக்கு வந்தார். ஆனால் டெல்லியில் நடந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் தமிழகத்தில் 42% பெண்கள் வேலைக்கு செல்கின்றனர் என விஜய் பெருமை பேசியுள்ளார். அது திமுகவின் உழைப்பு. ஆனால் அதற்கு விஜய் ஒரு துளி கூட பங்களிக்கவில்லை என்பதுதான் உண்மை. அதிமுக ஆட்சியில் பொள்ளாச்சியில் நடந்த சம்பவம் போல விஜய் ஆட்சிக்கு வந்த பின் சேலத்தில் தாவேக நிர்வாகி 50 பெண்களை ஆபாசமாக படமெடுத்து மிரட்டியுள்ளார். அவரை இந்த அரசு பாதுகாக்கிறது. ஸ்ரீவைகுண்டத்தில் தாவேக MLA ஆதரவோடு பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகியுள்ளனர். பெண்களுக்கு எதிராக தினமும் குற்றங்கள் நடக்கின்றன. ஆனால் எதற்கும் முதல்வர் விஜயிடமிருந்து பதில் இல்லை. ஏற்கனவே இறந்த பிங்க் ரோந்து திட்டத்தை ஸ்டிக்கர் ஒட்டி சிங்கப்பெண் சிறப்பு படை என்று அறிவித்துள்ளார். திமுக ஆட்சியின் திட்டங்களை காப்பியடிக்காத மாநிலமே இல்லை. அதுதான் திமுகவின் வரலாறு. எனவே உள்ளூரில் காப்பியடிப்பது தவறில்லை. ஆனால் அதையாவது சரியாக செய்யுங்கள் என்று அவர் பேசினார்.